அந்த பிட்டு படத்தை தாண்டி அவர் எடுத்த முதல் படம் லயனம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து சில்க் சுமிதா விரகதாபத்தோட ஆர்மிக்கு போன ஒரு கணவர் வந்து இறந்துருவார். இறந்துட்டு தான் இவங்க நினைப்பாங்க. ஒரு பையனோட இவங்களுக்கு வந்து தொடர்பாயிடும். சின்ன பையன், அவன் வந்து மைனர் பையன், ஒரு 17 வயசு பையனோட இவங்களுக்கு வந்து தொடர்பாயிடும். அந்த பையன் வந்து வேலைக்கு தான் வருவான். ஆனால் அவனோட லிங்க் ஆகி கிட்டத்தட்ட அது பெட்ரூம் காட்சிலாம் அப்படியே அதகலப்படும் அந்த படத்தில். அவருடைய கணவர் முன்னாடி வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவன் வந்து சூசைட் பண்ணிடுவான். இது எதுக்கு சொல்லணும்னா, நிஜத்திலே அந்த பையன் செத்துட்டான். யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஊர்வசிருக்காங்கல்ல, அவனுடைய சொந்த தம்பி ஆர்பி சௌத்ரி இந்த மாதிரி படத்தில் தன் பிள்ளையை நடிக்க வச்சிருக்கணும். படத்தில் சோகமான காட்சி வந்தாலே கண்ணீர் வருவங்களாம் இருக்கிறாங்க இன்றைக்கி கூட. அப்போது நிஜத்தில் வந்து ஒரு 41 பேர் அங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அவர் வந்து மனசு உடஞ்சி வந்து இயல்பாக அழக்கூடியதாக தான் இருக்குது. அது பார்க்குறவங்க பார்வையை பொறுத்து இருக்குது. அது நடிப்புன்னு பார்த்தா நடிப்பு. ஆனால் இயல்பாக தான் அவர் வந்து என்ன கேட்டால் படித்து சொல்கிறீங்க கேட்டிங்களாடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். அதை வந்து காமெடியாக ட்ரோல் பண்ணுறது என்ன மாதிரியான புத்தி? கரூர் சம்பவத்தை வச்சு நீங்கள் ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சியை அதில் வந்து அமைச்சர் பேசுகிறத நீங்கள் ட்ரோல் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்டால் அது ட்ரெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து வச்சார். நீங்கள் டைரக்டர்கிட்ட கேளுங்க. டைரக்டர் வந்து இது கூட ட்ரெண்ட் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு கக்கூஸ் வந்து கொஞ்சம் அள்ளி கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுங்க, அதை நீ அள்ளி தின்னுவியா? அப்பான்ற வார்த்தையை வந்து தாவேக்கால நக்கல் அடிச்சானுங்க. விட்டோமா நம்ம விட்டு கிழிச்சமா இல்லையா? அப்பான்ற வார்த்தையை வந்து நக்கலாக பேசணும்லாம் இருக்கிறான் சார். அப்போ அங்கிள்னு பேசுகிறான் விஜய், நம்ம விட்டுமா நம்ம? காரணம் கேட்டால் திமுக முட்டு கொடுக்கணும் நோக்கம் கிடையாது. தப்புனா தப்புன்னு நம்ம சொல்லணும். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். டிடிடி என்ன சார்? டிடிடி தம்பி தலைவர் தலைமையில் சூப்பர் சார் அப்படின்னு இவனுங்க டிடிவின்னு வைக்காது போயிட்டான். நல்ல வேலை. அது இன்னும் கொஞ்சம் வந்து குழப்பமாகிட்டு இருக்கும். படம் வந்து நான் போய் பார்க்கல சார். பார்க்கணுன்ற எண்ணம் வரல எனக்கு சார். தலைப்பில் விமர்சனம் இல்லை சார். சரி, அந்த படத்துக்குள்ளே வர ஒரு வசனம் வந்து இன்றைக்கி விமர்சனம் ஆகும். அதனால தான் அந்த படத்தை நான் பார்க்கலன்னு சொல்கிறேன். அதனால தான் பார்க்கவே இல்லை. இந்த சினிமா தயாரிக்கிறதுல சார் இவங்களுக்கு முதல்ல வந்து ஜீவா பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம அவங்க அப்பாக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். அவங்க அப்பாவுக்கு எந்த வகையிலையும் வந்து சினிமாவை வச்சு சம்பாதிக்கணுன்றதுக்கு எந்த எத்திக்ஸும் கிடையாது. நான் ஆர்பி சௌத்ரி தான் சொல்கிறேன். அடிப்படையில் அவர் மார்வாடியாக இருக்கட்டும், அவருக்கு என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அது முக்கியம் இல்லை. அவர் மனுஷனாகவே நம்ம பார்ப்போம். ஆனால் ஆர்பி சௌத்ரியோட நான் நினைக்கிறேன் முதல் படம் நினைக்கிறேன் லயனம்னு ஒரு படம். அந்த லயனம்ன்ற படத்தை வந்து சில்க் சுமிதா வந்து விரகதாபத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, கணவர் வந்து ஆர்மிக்கு போய் காணாமல் இறந்துருவார். இறந்துட்டு தான் இவங்க நினைப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க கேட்டால், ஒரு சின்ன பையனோட, அந்த சின்ன பையன் யாருன்றதை சொல்கிறேன். சில்க் சுமிதா என்ன செய்வாங்க, எதுக்காக இதை சொல்கிறன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என்னடா இது ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறீங்கன்றீங்கள, நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, கனெக்ஷன் இருக்குது. நான் சொல்கிறேன். முதல்ல ஆர்பி சௌத்ரி வந்து பிட்டு படம் எடுக்கிறவர் சொல்கிறாங்க இல்லையா, அது ஓரளவுக்கு உண்மை தான். அந்த பிட்டு படத்தை தாண்டி அவர் எடுத்த முதல் படம் லயனம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து சில்க் சுமிதா விரகதாபத்தோட ஆர்மிக்கு போன ஒரு கணவர் வந்து இறந்துருவார். இறந்துட்டு தான் இவங்க நினைப்பாங்க. அப்போது ஒரு பையனோட இவங்களுக்கு வந்து தொடர்பாயிடும். சின்ன பையன், அவன் வந்து மைனர் பையன், ஒரு 17 வயசு பையனோட இவங்களுக்கு வந்து தொடர்பாயிடும். அந்த பையன் வந்து வேலைக்கு தான் வருவான். ஆனால் அவனோட லிங்க் ஆகி கிட்டத்தட்ட அது பெட்ரூம் காட்சிலாம் அப்படியே அதகலப்படும் அந்த படத்தில். லயனம்னு ஒரு படம். அந்த பையன் வந்து இவளோட வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கிற சூழ்நிலை. அப்படி இவங்க வாழ்க்கை அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கோம். எஜமானி அம்மா, இவன் வந்து ஒரு 17 வயசு பையன், ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஆர்மி ஆஃபீஸர் அவர், இறந்துட்டார். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கும். திடீர்னு சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகி, அதாவது வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவார். என்னங்க நீங்கள் இந்த மாதிரி செத்து போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சாகலை, அது வந்து அந்த பாடி வந்து வேறு ஒருத்தர் பாடி, நான் வந்து இங்கே தப்பிச்சிட்டேன். அது ஒரு கதை சொல்லுவார். நான் என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க, நான் வந்து வந்துட்டேன். இவங்களுக்கு ஒரே சங்கடமாயிடும். என்னடா அது நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு பக்கம் போயிடும்போது சில்க் சுமிதாவுக்கு ரொம்ப சங்கடமாயிடும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கணவனோட இவங்க ஐக்கியமாக இருக்க முடியாது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கிளாஷ் ஆகிடும்.
கிளாஷ் ஆன உடனே வந்து என்ன கேட்டால் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிடும், இந்த பையனுக்கும் மனைவிக்கும் தொடர்பு இருக்குங்க. இவங்களுக்குள்ளே ஒரு நீயா நானான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்வான் அந்த பையன், அந்த விடுதலை பையன் என்ன செய்வாங்கன்னா துப்பாக்கி எடுத்து தற்கொலை பண்ணிப்பான். அந்த பையன் செத்துற மாதிரி. இவங்க என்ன செய்வாங்க, மாடிப்படியிலேருந்து ஓடி வரும்போது, சத்தம் கேட்டு ஓடி வரும்போது ஒரு வேல் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஒரு சிலை மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் வந்து விழுந்து குத்தி செத்துற மாதிரி. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விடுதலை பையன் வந்து வயது முதிர்ந்த ஒருத்தரோட தொடர்பு வச்சுக்கிட்டு கணவன்கிட்டையும் வாழ முடியாமல் அவனோடையும் ஓடி போக முடியாமல் தத்தளிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த பையன் வந்து நம்ம குற்ற உணர்வோடு வந்து அதாவது நான் விரும்பின ஒரு பெண் இல்லை, பொம்பளை, அவனுடைய கணவர் முன்னாடி வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவன் வந்து சூசைட் பண்ணிடுவான். இது எதுக்கு சொல்லணும்னா, நிஜத்திலேயே அந்த பையன் செத்துட்டான். நிஜத்திலேயே அந்த பையன் வந்து செத்துட்டான். அந்த பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நடிகை ஊர்வசியில் நடிகை ஊர்வசி இருக்காங்கல்ல, அவனுடைய சொந்த தம்பி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆர்பி சௌத்ரி இந்த மாதிரி படத்தில் தன் பிள்ளையை நடிக்க வச்சுருக்கணும். தன் பிள்ளையை வந்து அந்த படத்தில் அந்த பையனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கேரக்டர்னா, எப்படி இது சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் வந்து குத்துங்க எஜமா குத்துங்கன்னு சொல்லுவான் பாருங்க ஒரு பையன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த பையனுக்கு. போகிற இடத்துலலாம் அந்த விடுதலை பையனை வந்து கவர்ச்சி நடிகைகள் வந்து துரத்துற மாதிரி, கடைசியில் வந்து சில்க் ஸ்மிதா கிட்ட வந்து ஐக்கியமாகிற மாதிரி தான் அந்த கதையே இருக்கும். இதில் அந்த பையன் என்ன செய்யலாம், ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அந்த பையனுக்கு வந்து வேறு படங்கள் இல்லாத அந்த விடுதலை அதாவது அப்போ இறந்து போகும் சின்ன வயசு தான், 17 வயசில் இறந்து போயிட்டான். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி படத்தில் இன்றைக்கி அவன் என்னன்னா ஜீவா வயசு, இன்றைக்கி அந்த பையன் உயிரோடு இருந்தான்னா அது காரணமே அந்த படம் லயனம் படத்தில் அவன் நடிக்க வந்து மோசமான ஒரு படத்தில் நடிக்க வச்சுருந்த விளைவு தான் அவன் வந்து அந்த பழக்கத்துக்கே அடிமையாகி தான் ஒரு பக்கம் வந்து அடிமையானனோ இல்லையோ ஆனால் வந்து இறந்துட்டான். அது ஒரு காரணம். அந்த ஆர்பி சௌத்ரி வந்து ஏன் வந்து தன் மகனில் வந்து அந்த படத்தில் 2 மகன் சார், ஒரு பையன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜித்தன் ஒரு படத்தில் நடிச்சான்ல அவன் 2 பேர். ஆனால் ஏன் வந்து தன் மகனில் அந்த மாதிரி படத்தை நடிக்க வைக்கல? அப்போ தன் பிள்ளை வந்து நல்லா இருக்கணும், மற்றவங்க கிடையாது கேட்டால் போட பரவாயில்ல, அப்படி தான் வந்து கேட்டேன். இது எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த படத்தில் ஆர்பி சௌத்ரி ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருக்கட்டும், என்னவோ இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய சில படங்கள் தெரியும்ல, விஜய் வச்சு கூட இந்த லவ் டுடே ஏதோ ஒரு படங்கள் வந்து எடுத்தார், ஒரு அறியப்படக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் தான். இதே சாலிகிராமம் இங்கே தான் ஆஃபீஸ் கூட வச்சுருக்கிறார் அவர், எல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் ஒரு வசனம் வருது, அந்த பொறுப்புள்ள ஒரு கதாநாயகனாக இருந்தான்னா இது இந்த வார்த்தை எதுக்காக கொண்டு வராங்கன்னா, கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்துடுறாங்க. அதில் வந்து அன்பின் மகேஷ் வந்து அங்கே வந்து பார்க்கும்போது அவர் சில பேருக்கு வந்து அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது சில பேர் தாங்கி நிற்பாங்க, சில பேர் வந்து உடஞ்சி அழுவாங்க, அது இயல்பு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சில பேர் துக்கமான சூழ்நிலையில் போனாங்கன்னா அந்த சோகமான காட்சி வந்தால் படத்தை பார்த்தாலே படத்தில் சோகமான காட்சி வந்தாலே கண்ணீர் வருவங்களாம் இருக்கிறாங்க இன்றைக்கும் கூட. அப்போது ஒரு நிஜத்தில் வந்து ஒரு 41 பேர் அங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அவர் வந்து மனசு உடஞ்சி வந்து இயல்பாக அழக்கூடியதாக தான் இருக்குது. அது பார்க்குறவங்க பார்வையை பொறுத்து இருக்குது, அது நடிப்புன்னு பார்த்தா நடிப்பு. ஆனால் இயல்பாக தான் அவர் வந்து என்ன கேட்டால் படித்து சொன்னீங்க கேட்டிங்களாடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. படித்து சொன்னால் கேட்டிங்களாடா போயிட்டு வந்து இந்த மாதிரி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து பொதுவாக சொன்னது தானே. நீதிமன்றமே கூட வந்து பாதுகாப்பு குறித்து நிறைய அறிவுறுத்தலாம் வழங்கியிருக்கு, காவல்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது இவங்க தேவையில்லாமல் அந்த கரூர் நிகழ்வில் வந்து இவங்க பண்ண அந்த அலட்சியம் தான் அந்த மரணம். அதை படித்து சொன்னீங்களா கேட்கலையானு சொல்லி கேட்டிங்களாடான்னு அந்த வார்த்தை. அதை வந்து காமெடியாக ட்ரோல் பண்ணுறது என்ன மாதிரியான புத்தி? அது இயக்குனர் பண்ணாலும் தப்பு தான். இயக்குனர் வந்து அள்ளி கொடுக்குறான் சாணத்தை, இல்லை ஏதாவது மனிதனுடைய மலத்தை அள்ளி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அதை சாப்பிடியாடா? ஜீவாவை தான் நான் கேட்குறேன். அவன் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கரூர் சம்பவத்தை வச்சு நீங்கள் ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சியை அதில் வந்து அமைச்சர் பேசுகிறத நீங்கள் ட்ரோல் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்டால் அது ட்ரெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து வச்சார். நீங்கள் டைரக்டர்கிட்ட கேளுங்க. டைரக்டர் வந்து இது கூட ட்ரெண்ட் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு கக்கூஸ் வந்து கொஞ்சம் அள்ளி கொண்டு வந்து கொடுக்குறான்னு வச்சுங்க, அதை நீ அள்ளி தின்னுவியா? தப்பு இல்லையா அது? ஆனால் இதில் இன்னொரு விமர்சனம் என்னென்னா, இந்த படத்தை வாங்கினது ரெஜைன் மூவிஸ் தான் சார். அதுதான் சார் இங்கே இருக்குது இவங்கக்கிட்ட. அந்த அது யார் செய்தாலும் தவறு தானே சார். இது வந்து அமைச்சர் வந்து ஒரு சென்சிட்டிவாக வந்து பேசின ஒரு வார்த்தை. அதை அதுவும் என்ன சம்பவம்,
குறிப்பாக 41 பேர் இறந்த ஒரு துக்கமான விஷயம். அந்த சம்பவத்தை வந்து ஒரு வார்த்தையை நீங்கள் ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ட்ரோல் ஆகுது. அந்த ட்ரோல் ஆகிறது தான், ட்ரோல் ஆனாலும் கூட பரவாயில்ல, அது ட்ரோல் ஆக்கப்பட்டது. அதை வந்து நீ வந்து படத்தில் கொண்டு வந்து நீ வந்து ட்ரெண்ட் செட்டிங்கிற பேரில் படத்தை வந்து நீ வந்து காமெடிக்காக நீ பயன்படுத்துகிறோன்னு சொன்னால், அதை வந்து ரெட்ஜைன் பண்ணான்னா யார் பண்ணால் என்ன சார்? தப்பு தானே சார் அது? ரெட்ஜைன் படக்குழு பண்ண தப்பு தானே அது. ஐயோ, இது வந்து அன்பில் மகேஷ் தாங்க சொன்னார், ரெட் ஜெயிண்ட்டுக்கு வந்து அவர் ரொம்ப வேண்டப்பட்டவருங்க, அதனால் இதை பேசப்படுறது. நம்ம அப்படி கிடையாது இல்லை, நம்ம பேசி தானே ஆகணும். இப்போ யூடியூப் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து நம்ம வந்து காணொலி பார்த்துருக்குறோம். அதில் மைனர் பேசுனது 100% கரெக்டு. ஒரு படக்குழு அனுப்புகிறீங்க, அந்த படக்குழு வந்து அந்த படத்தில் என்னங்க காட்சி வருது, அந்த படத்தை பார்க்குற நாலேஜ் வேணும்ல. இந்த வசனம் வருதுங்க, இது ட்ரோல் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க, தேர்தல் நேரம், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்ல. அப்போ நாங்கள் பிஸ்னஸ் இது, நாங்கள் வந்து வியாபாரத்துக்கு அவங்க என்ன வேணால் பண்ணணும்னு கேட்டால், அப்போ படம் தலைப்புலே வைக்கிறான்னு வச்சுங்க. இந்த டிடி அப்படின்னு தலைவர் தலைமையில் எடுத்துகிட்டு படித்து சொன்னீங்களே கேட்டிங்களாடான்னு சொல்லி வைக்கிறான்னு வச்சுங்க. அப்போ அதுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, அதுக்கும் நீங்கள் வந்து பர்மிஷன் இருக்குது, அதுக்கும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்களா? அதையும் பொறுப்பு வேணும்ல. யார் பண்ணாலும் தப்பு தானே சார். இப்போ இதே நிறுவனத்தை ரெட் ஜெயிண்டில் சன் பிக்சர்ஸ் பண்ணுது, இல்லை வேறு யாரும் வந்து திமுக சார்ந்தவங்க பண்ணுறாங்க, இல்லை வந்து அதிமுக சார்ந்தவங்க பண்ணுறாங்க, ஏன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்ந்தவங்க வந்து நிறுவனம் பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம பேசி தானே ஆகணும். அது தப்பு தானே. அது முக்கியமான மேட்ரு. இது எப்படி இந்த கவனக்குறைவில் இதை விட்டுருப்பாங்க? அப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் வேறு, அரசியல் வேறு. அப்போ இது ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது இல்லை? கண்டிப்பாக. அப்போ ஜீவாவுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேண்டப்பட்டவரா நீங்கள்? தப்பு தானே சார். தப்பு இதை சுட்டிக்காரு யார் பண்ணாலும். அது அதிமுக சார்ந்தவங்க வந்து அந்த படத்தை வெளியிட்டாலும் நம்ம பேசுவோம். திமுக சார்பில் வந்து ரெட் ஜெயிண்ட் வெளியிட்டாலும் அது தப்பு தானே. அது இது எப்படி நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவீங்க? நீங்கள் வெளியிடப்படக்கூடிய படத்தில் உங்கள் அமைப்பை சார்ந்த, உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சரையே கேலி கிண்டல் பண்ணும்போது அதை எப்படி நீங்கள் வந்து ட்ரெண்டுக்குன்னு சொல்லி எப்படி பயன்படுத்துவீங்க? அதுவும் இப்போ தான் சமீபத்தில் இன்னும் ஒரு வருஷம் திரும்பலை, அது கூட நீங்கள் வந்து அதை வந்து அமைச்சர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் வந்து ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு நான் வந்து அவன் இயக்குனரை போய் கேளுங்கன்னு நக்கலாக சொல்கிறான். இப்போ இயக்குனர் எது பண்ண சொன்னால் பண்ணிட்டீங்களா நீங்கள்? ஏன்னா வந்த வளம் வந்து ஆர்பி சௌத்ரியே வந்து விட்டு படம் எடுத்துவேன், விட்டு படத்தை தான் பணமே சம்பாரிச்சது ஒன்றுங்க. ஒரு 4 படம் தயாரிச்சானுங்க. அந்த வசனத்துல தான் அந்த படமே ஓடுச்சு. ஆமா சார், பராசக்தியை ஓவர்டேக் பண்ணி அந்த வசனம் தான் அது காரணம் அப்படின்ற. சார் நேற்று இரவு எனக்கு டிக்கெட்டு வாங்கன்னு கூப்பிட்றாங்க, நான் வரலன்ட்டேன். வராது ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான், அந்த ஒரு வசனம். எப்படி வந்து உட்காந்து பார்க்க முடியும்? உப்பு போட்டு தின்றோம்ல, நம்ம சோறு தின்றோம்ல, 41 பேர் கதர்ன அந்த காட்சி இருக்குல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடியே. அப்போ அமைச்சர் பேசுனா அப்போ அது வந்து இந்த பராசக்தியை தோக்கடிக்கவே தாவேக்கா, அதாவது விஜய் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க சார். உண்மை சார், இதெல்லாம் நடந்துன்னு தான் சார் இருக்கு சார். மேடையில் வந்து அந்த வார்த்தையை வந்து மேடையில் வந்து இன்னொரு சம்பவத்தில் இந்த ப்ரொமோஷனில் ஆடியோ லான்ச்சில் ஏதோ ஒன்றுல அந்த வசனத்தை பற்றி நீ இப்போ வந்து குறிப்பிட்டு கேட்டாக்கா அதை டைரக்டர் வந்து வச்சுட்டாரு, அதை பேசிட்டு அது நீங்கள் டைரக்டர்கிட்ட கேளுங்க. அப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ இங்கே வந்து வியாபாரம் வேறு, வியாபாரத்துக்கு என்ன வேணாலும் பயன்படுத்திப்பீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ட்ரோல் ஆகுது தெரியுங்களா? அது கண்டிப்பாக. ஏற்கனவே இங்கே வந்து யார் அந்த சார்ன்றதே நமக்கு வந்து பெரிய தலைவலியாக தான் இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு எரிச்சலாகவும் இருந்தது. எவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஒரு குழந்தைய சீரழித்த விஷயத்தில் வந்து அது வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்குதுன்னு கேட்டால் அருவருப்பாக இருந்தது. அதையும் சில பேர் வந்து போட்டுட்டு தான் இருந்தானுங்க. யார் அந்த சார்ந்தது அப்படியே நகைச்சுவையாக பேசணும்லாம் இருக்கிறான். அதெல்லாம் கடந்து வந்துட்டு இது நல்லா தெரியுது. இப்போ அதுவும் ஒரு அமைச்சர் பேசின ஒரு வார்த்தை, அதை வந்து நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணுறான்னு சொன்னால் அதில் கொண்டு வந்து காமெடி சீனாக வைக்கிறான்னா அதை வந்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சரி இது வந்து ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணிச்சுப்பா அப்போ அலோவ் பண்ணலாமான்னு சொல்ல முடியும். நம்ம கட்சிக்காரனா நம்ம கட்சிக்காரங்க கிடையாது சார். காசு வாங்கி நம்ம பேசலை சார். திமுகவில் காசு வாங்கிட்டோன்னா நம்ம யோசிப்போம். நான் கேட்டோம், ஐயோ அது வந்து ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்குப்பா, அப்போ அது என்ன வேணால் பேசலாம், அது அன்பில் மகேஷ் இல்லை முதலமைச்சர் கூட பேசலாம், என்ன வேணால் பேசலாம், நம்ம எதுவும் பேசலாம். அப்படி கிடையாது சார். தப்புனா தப்புன்னு சொல்லணும்னு செய்வோம். அப்பான்ற வார்த்தையை வந்து தாவேக்கால நக்கல் அடித்தானுங்க, விட்டோமா நம்ம?
விட்டு கிழி கிழிச்சமா இல்லையா? அப்பான்ற வார்த்தையே வந்து நக்கலாக பேசுகிறவங்களாம் இருக்கிறான் சார். அப்போது அங்கிள்னு பேசுகிறான் விஜய். நம்ம விட்டுமா நம்ம? காரணம் கேட்டால் திமுக முட்டு கொடுக்கணும் நோக்கம் கிடையாது. தப்புனா தப்புன்னு நம்ம சொல்லணும். கண்டிப்பாக அதே மாதிரி தான் சொல்கிறேன். ரெட் ஜெயண்ட் வந்து படம் ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து எப்படி அலோவ் பண்ணீங்க? அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு சமூக பார்வை இருக்குது? படத்தை பார்த்தது யார்? அது யார் வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தது? நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கன்கரன்ஸ் கொடுத்தது யார்? இப்படி கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் வந்து அதுவும் தேர்தல் நேரம். இப்போ நீங்களே வந்து ஒரு வாய்ப்பு தர மாதிரி ஆகிடுதுல்ல. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துங்கிறது மிக்க நன்றி. நன்றி சார்.